ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம், எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்று பாரு, நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே. அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசனா சாம்ஸு, ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு. சேட்டை. சரி, இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா? நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயே 3 வார்த்தைக்கு அது புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுதாம நம்மளாம் என்ன செய்கிறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சின்னவே படுத்து கிடப்பே, அடுத்தவங்க பற்றி நினைக்கவே மாட்டேன். கொடுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முருகானந்த திட்டெல்லாம் கேட்பேன் டைலாக், என்ன சொல்கிறேன்னு. நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு, ஆசிரமத்தை நடத்து, என்ன சொல்ல, வரியை பாட்டாக்கு, பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன். வரியை எப்படி பாட்டாக்குறது, பாட்டை எப்படி வரியாக்குது? நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து, பாட்டு தானே, அதை வரியாக்கு. நிலவு வந்தது மலர் மலர்ந்ததா, மலர் வந்தது நிலவு வந்ததா, அதுதான் பாட்டாக்குறது. வரியை பாட்டாக்கு, பாட்டாக்கு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன். நானும் அவன் பேசுவேன், என்னென்னமோ சொல்கிறீங்களே சாமி, இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது? அது நட்டி சார் சொல்லார், பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாற்று. என்னையா அப்படின்னு பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி. நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன். என்னாச்சு? பணக்காரனை பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாற்று அப்படிப்பாரு. ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்குது. கம்பி கட்டின கதை. ரவி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. நண்பனுக்காக நான்லாம் ஒரு 2 புரோட்டா வாங்கி தருவேன், ஏதாவது சரக்கு அடிக்கணும்னா சரக்கு வாங்கி தருவேன், ஏதாவது ஊருக்கு போகிறேன்னா காசு கொடுப்பேன், தேங்க்ஸ் மாப்பிள்ளைன்னா ஒரு 5000 ரூபா கொடுப்பேன். அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன், தரவே மாட்டேன். ஆனால் இந்த ஆள் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் எடுத்துக்கிட்டு. ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தம்பி நீ போயிட்டு வரையில் 2 பாட்டில் எனக்கு வேண்டாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.